கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இப்பொழுது வார்த்தைக்காக தியானிப்போம். தியானிக்க தெரிந்து கொண்ட வசனம் எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம் 1வது வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அர்த்தத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அந்த எழுதுகிறதாவது என்கிற வார்த்தையை நான் சொல்லுகிறதாவது என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய வசனம் சில நாட்களாக இந்த வசனம் எனக்குள்ளே ஒரு கிரிகையை உண்டு பண்ணி கொண்டிருந்தது. ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அநேகர் சொல்லுகிற காரியம், சபைக்கு வரக்கூடிய அநேகர் பலவீனம் சரியாகலை, குணப்படலை, அப்படி இப்படின்னு சொல்லும். கொஞ்சம் ஆராய்ந்து அறியும் போது சில தவறுகளை கர்த்தர் காண்பிக்கிறீர். அப்போது ஆண்டவர் ஒரு நாள் நான் செபித்து கொண்டே இருக்கும்போது, எனக்குள் என் பிள்ளைகள் இருக்கிறார்களா, எனக்குள் ஆண்டவருக்குள் இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது சத்தமாக கேட்டது போல இல்லை, எனக்குள்ளே ஒரு ஆழமான உள் உணர்வை கொண்டு வந்தது. அல்லேலூயா. அதை நினைச்சே நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவரை. அப்போ ஆண்டவர் எனக்குள்ள சொன்னது போல, எனக்குள் இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கர்த்தர் என் மீது வைத்ததுனால, அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் நாம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோமா, இல்லை தேவனை விட்டு சற்று விலகி இருக்கிறோமா என்பதை குறித்து ஆராய ஆரம்பித்தேன். இது ஒரு வாரத்துக்கு முன்னாலே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த வசனம். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அப்படி பார்த்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள், கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி இருந்தால் எப்படி நன்மை கிடைக்கும் என்கிற அந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் இந்த வசனத்தை உங்கள் மத்தியிலே கிறிஸ்துவுக்குள் என்கிற தலைப்பிலே நான் சில வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். அதே எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இப்போது நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதம், காரியங்கள், நிறைவுகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உலக மனுஷர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இயேசு எங்களுக்கு ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லி. பிறப்பிலே கிறிஸ்தவர்களை முழுமையாக அறிந்திருக்கிறோம், ஆண்டவரோடு ஒப்புரவாகிவிட்டோம். பல நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே, பல சூழ்நிலைகளிலே, நிறைய சந்தர்ப்பங்களிலே நம்மை கிறிஸ்துதான் தெய்வம் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியாக பற்றியிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களின் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்பது உண்மை. அல்லேலூயா சொல்வோமா? இனி அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள உண்மையை நம்ம எப்படி பார்க்க போகிறோம்? அதே எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எல்லாம் கிறிஸ்துவுக்குள், தேவனுக்குள், அப்படித்தான் அந்த வசனம் இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நமக்கு ஐயப்பாடு வரக்கூடாது. என்ன நிச்சயம் நமக்கு இருக்கு? வசனம் எங்கே இருக்குது? கர்த்தர் என்ன ரெக்கார்டில் இவர் பேசுகிறாருன்னு சொல்லி நமக்கு ஒரு குழப்பம் வரக்கூடாது என்று சொல்லித்தான், தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு
உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டாராம். இதுதான் நமக்கு அத்தாரிட்டி. உலக மனுஷருக்கும் நமக்கும். அவர்களுக்கு விளங்க வைக்க முடியாது, அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது. நம்ம அறிந்திருக்கிறோம், இரட்சகர் இன்னார், நமக்காக பாடுகளை சகித்தார், நமக்காக பிரயாசப்பட்டார், சிலுவையிலே தொங்கினார், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தார், அவரோடு ஒப்புரவாகி இருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். சில காரியம் நம்ம அந்த உலகத்தில் வாழ்கிறதுனால, உலகத்துக்குரிய சிந்தை செயல்கள் எண்ணங்கள்லாம் நமக்குள்ள வந்ததுனால ஆண்டவர் சற்று வருத்தமாய் இருக்கிறார் என்பதுதான் அதிக உண்மை. அல்லேலூயா. எப்போது நம்ம பிதாக்குள் கிறிஸ்து இருந்தது போல நம்ம இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்கவே இருந்தாக்க. நாம அவருடைய ஆவியின் அன்பை முழுமையாக தெரிந்து கொள்ளாததுனால உலகத்தோடு நம்ம கலந்து விட்டோம். உலகத்தோடு சில காரியங்கள். அதற்கு உதாரணம் எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐசுவரியத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இரத்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு இரத்தத்துக்குள் ஆண்டவர் நமக்கு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நானே தேவன் என்பதற்கு தேவனுடைய இரத்த சாட்சியாக நான் உன்னோடு ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லி மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மளோடு உடன்படிக்கை செய்திருக்கிறது. இரத்தத்திலான ஒரு உடன்படிக்கை. அல்லேலூயா. பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது படி அவரோடு நம்ம ஐக்கியப்படும்படி இரத்த உடன்படிக்கை நமக்கு செய்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி பாருங்க, எபேசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. 2வது ஒரு காரியம், உடன்படிக்கை செய்தார். வருங்காலத்தில் கர்த்தருடைய காரியம் விளங்க செய்யத்தக்கதாக நம்ம தலைமுறையோடு நம்முடைய ஆயுசு நாட்கள் முடிஞ்சு அது மங்கி போகாதபடி வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக தலைமுறையாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்ம செய்கிற காரியத்துக்கு ஒரு நாள் 2 நாள் அல்ல, சந்ததியாய் கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்திலே நியாயம் தீர்க்கிற காலம் வரைக்கும் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர். அவர் சொல்லியிருக்கிறார், மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. அந்த 7வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன்னதங்களிலே அவரோட பக்கத்தில் உட்காரவும் நமக்கு அனுமதி கொடுத்து விட்டார். நம்முடைய ஆயுச நாள் முடிஞ்சு நியாய தீர்ப்பு நடக்கும்போது தான் அதனுடைய விளக்கங்கள் நமக்கு சொல்லப்படும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நமக்கு தெரியாது என்பதற்கு அவர் ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:9 வாசிங்க பார்க்கலாம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, தோன்றவும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அவ்வளவு நமக்கு ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்து விட்டார். அவருடைய பணியை அவர் செய்து முடித்து வைத்து விட்டார். நம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் பேர் எழுதி வைத்து விட்டார். 2வது நியாய தீர்ப்பு நடக்கல, எல்லாம் அவருக்கு இப்படி தான் நடக்கும் என்று அவர் முடிவு கேட்டு அதை எழுதி வைத்து விட்டார். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை கவனிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நமக்கு எல்லாம் தெரியாது. நம்ம நினைக்கிறோம் இயேசு தூங்கிக்கிட்டு இருப்பாரோ. நான் தலைவலியில், காய்ச்சலில், வியாதியில், துன்பத்தில், பிரச்சனையில், போராட்டத்தில்
வாழ்க்கையிலே குழப்பத்தில் இருக்கிறேன், இயேசு கண்டுக்கவே இல்லை. அப்படி இல்லைங்க, கர்த்தர் எப்போதும் செயல்படுகிறவர். எத்தனை பேருக்கு தெரியும்? தயவு செய்து அவர் இரவும் பகலும் தூங்குவதில்லை, இமைப்பொழுவது கண் மூடுவதில்லை, சும்மா இருப்பதில்லை. மறந்து விடாதீர்கள். நம்மளை குறித்து அவர் ஏற்கனவே திட்டம் செய்து வைத்திருக்கிறார். கவனிங்க, இந்த வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கிறேன். அவர் என்ன காரியம்லாம் செய்து வைத்திருக்கிறார். ஏனெனில் எபேசியர் 2:10, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சில வேளையில் நம்ம அனைவருக்கு ஜெபிக்கும் போது சொல்லுவோம்ல, அவங்களுக்கு கஷ்டம் தெரியாது. நிறைய பேர் முந்தின காலங்களில் கஷ்டம் மிகுந்த வேதனைப்பட்டு இருப்பாங்க. ஒரு ஏழை தாய் தன்னுடைய வருமானத்தின் அளவு போடுகிறத கூட கர்த்தர் அதை கணக்கு வச்சு வெளிப்படையாக சொன்னார். தன்னுடைய இருந்த காசு அப்படியே போட்டு விட்டாள். அதே போல் நம்ம வருங்காலத்தில் சில முன்னால் படிப்பு கிடையாது, அப்படி எந்த சூழ்நிலையோ, பழைய காலத்துலலாம் இப்படி லக்ஸுரியாக யாரும் வாழ்ந்தது கிடையாது. எங்கள் நாட்களுக்கு முன்னால் எங்கள் அம்மா வாழ்ந்த காலத்துலலாம் நான் அப்படி என்னால் சொல்ல முடியும், இயேசுவின் நாமத்தில் சொல்ல முடியும். எங்கள் அம்மாலாம் கிறிஸ்துவை அறியாதவங்க. அறிந்தால் எல்லாருக்கும் ஒரே கணக்கு தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உண்மையாய் எங்கள் அப்பாட்ட இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் அம்மா. எங்கள் அப்பா மாட்டு வியாபாரம் பண்ணுவார், நல்லா குடிச்சிட்டு வருவார், உள்ளதை சொல்கிறேன், பணத்தெல்லாம் சீரழிப்பார். அம்மா எனக்கு பிள்ளைகள் எத்தனை இருக்குது, இவரையெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுவார்னு சொல்லி அடிக்க பயந்து ஒழிச்சு எங்கள் அம்மா எனக்கு அறிவு தெரிஞ்சு அவங்க லைஃப்பில் ஒரு யாருக்கும் 5 பைசா அம்மா கொடுக்க வேண்டியது இருந்து, அம்மா மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்து அம்மாவை இப்படி குறை சொன்னாங்க யாருமே கிடையாது. ஆனால் அவர்கள் ஒரு காலத்தில் ஒரு சாரர்கள் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை தான். கர்த்தர் என்றால் என்னார் என்று தெரியாமல் கூட ஒருவேளை இருக்கலாம். அப்படியாகத்தான் ஒரு குறிப்பிட்ட ஜெனரேஷனுக்கு முன்னால் என்னுடைய ஆயுசு, நான் சிறுவனாக இருக்கும்போது சொல்கிறேன், அல்லேலூயா, நான் சிறுவனாக இருக்கும்போது சொல்கிறேன், அப்படியாய்ப்பட்ட காலகட்டத்திலே அப்படியாய்ப்பட்டவர்கள், நல்லவர்கள், பரிசுத்தவான்கள் நிறைய வாழ்ந்தார்கள். நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்போ இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை எங்கள் அம்மா ரொம்ப துன்பப்பட்டாங்க. எங்கள் அப்பா என்ன ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்தார். அதில் என்ன மாதிரி 4-2 பையன் முளைச்சாலே அம்மாவுக்கு சரியாக போதும். அவ்வளவு பெண்ணுங்களையும் கௌரவமாக கட்டி கொடுத்தார்கள். கௌரவமாக எந்த ஒரு ஈன சொல்லும் யாரும் சொல்லாதபடி. பிள்ளை வளர்ப்புலையும் கண்டிஷன் தான், உழைப்பிலையும் அப்படி தான், பிரயாசத்திலும் இரவும் பகலும் பிரயாசப்பட்டு எல்லா தாய் தகப்பனும் அப்படி தான் இருப்பாங்க. நான் எங்கள் அம்மா கூட வாழ்ந்ததுனால சொல்கிறேன், அல்லேலூயா. பட்டினி எங்கள் அப்பா கண்டுக்கவே மாட்டார். எல்லாத்துக்கும் தான் எங்கள் வீட்டில் இந்த இது கிழங்கு துண்டும் இந்த கேப்பை அந்த சோளம் எனக்கு மட்டும்தான் சாப்பாடு. ஆனால் நான் கூட துரோகம் செய்தேன். அம்மாவுக்குடைய அன்பு புரியாமல் நான் பாவம் செய்தேன். கர்த்தர் எல்லாமே கணக்கில் வச்சார். பார்த்துடுங்க, கணக்கில் வச்சார். நான் சொல்லுவோமில்ல அடிக்கடி, அம்மாவை குறித்து ஏசப்பாவுக்கு ஒரு திட்டம் இருந்திருக்குது. உலகம் மறிக்கிறது போலத்தான், உலக மனுஷர்கள் மறிக்கிறது போல தான் அம்மா மறிச்சாங்க. ஆனால் அந்த மறித்த பிறகும் அம்மாவை ஆண்டவர் தூக்கி எடுத்து, அதுக்கு பிறகு எனக்கு பின்னால் 2 தங்கச்சி 3 பேர் பிறக்க ஆண்டவர் உதவி செய்தார். நான் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட என்னுடைய மனைவி கண்ட அதே தரிசனத்தான் எங்கள் அம்மாவும் சொன்னார்கள். என் பையன் இறந்தவுடனே ஆண்டவர் அவளுக்கு தரிசனம் கொடுத்தது. அதே போல் எங்கள் அம்மா இறந்த தரிசனமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இதே போல தான் அங்கே ஒரு பரலோகம் போல இருக்கிறது. நிறையவர்கள் அப்படி துணி ஒன்று, அதாவது அந்த இணல் போல கழுத்துக்களை ஒன்றும் தெரியலையா, அப்படியே இருக்கிறாங்க. அப்படி மௌனமாக வாயை பிளந்துட்டு அப்படியே மறித்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பரலோக தரிசனம். நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படியாய்ப்பட்ட முன்னோர்கள் செய்த தியாகம், அவர்கள் பட்ட பிரயாசத்தை கூட ஆண்டவர் மறக்கல. பிரியமானவர்களே, ஏசப்பாணி சொல்ல தெரியாத கூட்டத்தை கூட
கர்த்தர் மறக்கலைன்னு சொன்னா உன்னையும் என்னையும் மறப்பாரா? தயவு செய்து, எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். யாராவது மனசுல பிசாசுனுடைய துரு உபதேசத்தை கேட்டு நீ இயேசு இயேசு நீ கோயிலுக்கு ஓடுறிய, நீ என்ன கஷ்டப்படுறா தெரியுமா? உள்ளத்தில் அந்த மனசாட்சின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியெல்லாம் பேசும் பிசாசு. என்ன கஷ்டப்படுகிறா பாவம், நீ உன் பிள்ளையால உன்னை இதால் என்ன கஷ்டப்படுறான்னு இப்படி அவங்கவுங்க வச்சு ஒரு ஏற்றி ஏற்றி விடுவான் பாருங்க. இந்த இயேசுகிட்ட போய் என்னத்தை கண்டா, நீ தான் போய் போய் பார்க்கா. இதுதான் பிசாசனுடைய துரு உபதேசம். அதை கேட்டே நிறைய பேர் உள்ளத்தில் அப்படியே மனசில் வச்சு நம்ம ஏதோ சாதிக்கிறோம் போலுக்குன்னு சொல்லி யார்கிட்டையோ கோவப்பட்டு எதுக்கோ கால் கழுவாமல் போனது போல் ஆலயத்துக்கு கூட போக மாட்டோம். தயவு செய்து மெய்க்கும் பொய்க்கும் நம்ம கிறிஸ்துவுக்குள், நான் அதான் சொன்னேன், வசனம் அதான் சொல்லுது, நீ மாத்திரம் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் இரட்சகருக்குள் பரிசுத்த ஆவிக்குள் பூரணப்பட்டு வந்திருந்தேன்னா எந்த விதமான மன உளைச்சலும் உடனே சந்திக்காது. உதாரணத்துக்கு நான் சொன்னேன், சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய ஆபத்தான வேலை, மன உளைச்சல் வராது. சரி, எல்லாம் நம்ம ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். இதுதான் பிராக்டிக்கலாக உண்மை. அதனால் நான் சொல்கிறேன், என் பாடு எப்படியப்பா, நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ வந்துட்டேன். உங்கள் கஷ்டத்துக்கெல்லாம் நித்திய ராஜ்யத்தில் ஒரு பெரிய பலன் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது உங்கள் சரித்திரம் இதோட முடிஞ்சு போகாதுங்க. நீங்கள் எவ்வளவுக்கெல்லாம் பிரயாசப்பட்டீங்களோ அதனுக்கு பலன் அதன் இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனம், முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஆனீர்கள். ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டவருக்குள் சமீபமாய் இருக்கிறீர்கள்? தயவு செய்து பிரியமானவர்களே, அந்த சாட்சியோடு சொல்லுகிறார், முன்னை தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தாலே சமீபமானீர்கள். அந்த எபேசியர் 3வது அதிகாரம் 9வது வசனம், தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே, எந்த தீர்மானத்தின்படியே? பின்னால சொல்றத முன்னால சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படி. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் இரத்தத்தாலே சமீபமாகிறது கர்த்தருடைய தீர்மானம், கர்த்தருடைய அனாதி தீர்மானம். உன் தாயின் கருவிலே நீ மனுஷியாய் உருவாவதற்கு முன்னாலே இப்படியெல்லாம் கிறிஸ்துவ கரத்திலே நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆண்டவருக்குள் வளர்ந்து சாட்சியாய் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய தீர்மானமாய் இருக்கிறது. அந்த தீர்மானத்தை கெடுக்கிறது தான் பிசாசனுடைய தந்திரம். நம்ம ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு ஒரு எதிராளி உண்டு, பகையாளி உண்டு, நம்மளை கெடுக்கிறவன். அவன் தூபத்துக்கு மட்டும் நம்ம செவி சாய்த்துட்டோம்னா ஒருவேளை நாங்களாம் அப்படி இல்லைப்பான்னு நம்ம பேசிக்கொள்ளலாம். செபிக்காம இருப்பது யார்? ஜெபிக்காம இருந்தா பிசாசு செபிக்காது. நம்மளும் செபிக்கலைன்னா நம்ம யாருடைய தோழன்? யோசிங்க. ஒரு நாளைக்கு செபிக்கலை, 4 நேரம் 3 நேரமாவது செபிக்கலை, அப்போ நம்ம யாருடைய பிள்ளைகள்? பிசாசு செபிக்க மாட்டான், சோத்திரம் சொல்ல மாட்டான், இயேசுவின் நாமம் சொல்ல மாட்டான். நாமளும் அப்படி இருந்தால் யாருடைய பிள்ளைகள்? இப்போ நீ யாரை சார்ந்து வாழுகிறாய்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாயா, பிசாசுக்குள் இருக்கிறாயா? நீ யோசித்து பாரு. உனக்குள்ளே ஆன்சர் இருக்குது. நீங்க படிச்சவங்க தானே, ஆன்சர் உங்களுக்குள்ளே இருக்குது. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீ வேறு பிரிக்கப்பட்டிருப்பாய், மாற்றங்கள் வந்திருக்கும். அல்லேலூயா. அந்த உனக்குடைய எண்ணம் சிந்தையெல்லாம் தாறுமாறாய் இருக்கிறதுனால தான் அந்த கிறிஸ்துவுக்குள் நான் வந்திருக்கேங்கிற நிச்சயம் நிறைய பேர் இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டங்க. தயவு செய்து அவர் நம்பிக்கையோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் அறியாமல் இருந்த காலத்தில் தெரியாமல் இருந்தீர்கள், இப்போது என்னை
பற்றி கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லுவோமா? கலாத்தியர் 6:15, கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, எல்லாம் புது சிருஷ்டியே காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே விருத்த சேதனம் செய்யணும். எல்லாருக்கும் தெரியும் அந்த சடங்கு சாஸ்திரம். ஆண்களுக்கு விருத்த சேதனம் செய்வார்கள். ஆண்டவர் அப்படியாய்ப்பட்ட பழமைகளெல்லாம் இயேசு கிறிஸ்து காலத்திலே மாற்றி அமைக்கப்பட்டு இருக்கிறது. மோசே நாட்களிலே பல்லுக்கு பல், பழிக்கு பழி, கொலைக்கு கொலை, அப்படிதான் அவன் எழுதி வைத்திருந்தான். ஆனால் கிறிஸ்து இயேசு புதிய நாயகர், புதிய ஏற்பாட்டு கதாநாயகர். நம்முடைய வாழ்நாளுக்கு நம்ம தான் பாக்கியவான்களுங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. உனக்கு மன்னிப்பு உண்டு. அந்த காலத்தில், கர்த்தர் காலத்தில், மோசே காலத்தில் எத்தனை பேர் இஸ்ரவேலர் வழியிலே மரித்து போனார்கள் முறுமுறுத்ததுனால. இன்னைக்கு நம்ம எவ்வளவு பேர் முறுமுறுத்தும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். கிருபையின் காலத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த கிருபையின் காலத்தில் கூட நான் கிறிஸ்துவுக்குள்ளே இல்லை, நான் மூணாவது ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? அதைத்தான் ஆண்டவர் குத்தி காண்பிக்கிறார். சொல்லாம சொல்லுகிறார். அவர் ஒருபோதும் நீ என்னுடைய பிள்ளை இல்லை, நீ பிசாசு பிள்ளை, நீ யாரையும் சொல்ல மாட்டார். அதுதான் நமக்கு புரியல. ஆனா நான் சொல்றேன், வேதம் வாசிக்காதவனும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்காதவனும் பரிசுத்த ஆவியை பற்றிய ஒரு கரிசனம் இல்லாதவனும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் என்கிற பாசம் இல்லாதவனும் அடுத்த சாய்தான். நீங்க அப்படிதான் நம்ம வளர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்படியா அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம வளர்ந்திருக்கிறோம். இத்தனை வருஷ கிறிஸ்தவன். அப்ப ஆண்டவர் இத்தனை வருஷமா நமக்கு பிரயாசப்பட்டது வீண் என்று நம்ம சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிங்க. அதை நம்ம பாருங்க. நான் ஏதோ ஒன்று ஒரு சின்ன ஒரு காரியம், அது என்னன்னு எனக்கு தெரியல. சின்ன ஒரு காரியம், அந்த சின்ன தவறுக்கு ஒரு வாரம் ஒரு மாதிரி இருந்தேன், ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டேன். சின்ன காரியம்தான். நீங்க சொன்னா சிரிப்பீங்க, இதுக்கா அப்படின்னா நம்மெல்லாம் எப்படி அப்படின்னு கூட நீங்களாம் சொல்லலாம். ஒருவேளை பிரியமானவர்களே, ஒரு வாரமா வெக்ஸா இருந்தேன். அப்புறம் ஆண்டவர் என்னை பூரணப்படுத்தி, இதுக்கு போய் அவனு இருக்காத, நான் உன்னை எப்பவுமே மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் ஒரு தீர்மானம். அது வரைக்கும் இந்த இருதயம் எதையோ இருதயத்தில இருந்து அறுத்து வெளியே வச்சது போல ஒரு ஃபீலிங்ஸ், தேவனுக்கும் உனக்கும் உணர்வு இல்லாதது போல ஒரு செத்த சரீரம். நம்ம தான் இப்போ அப்படி பார்க்கறது கிடையாது. நிறைய பேர் கிறிஸ்துவ ஆலயத்துக்கு போறதே பிடிக்காது, வேதம் வாசிக்கதே பிடிக்காது. அப்படி இருக்கிறது எவ்வளவு ஒரு பெரிய கொடுமை. சின்ன விஷயத்துக்கே கர்த்தர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாரோ? இது அபத்தமான காரியம் எல்லாம். நீ பயப்படு. அதான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டார், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருந்தாலே பாவம் நம்மளை கண்டா எகிரி ஓடும். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:9 அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சியாமல் நாம் தம்முடைய தீர்மானத்தின் படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. அவர் நம்முடைய கிரியின்படி நம்மை ரட்சியாமல், நம்முடைய குணத்தின்படி நம்மை ரட்சியாமல், நம்முடைய தாராள மனசு மூலம் ரட்சியாமல், நாம செய்கிற நன்மையில் அவர் ரட்சிக்கல, தம்முடைய தீர்மானத்தின் படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நாமெல்லாம் அவருடைய கிருபையினாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபை இல்லைன்னா இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே கால் வச்சிருக்க முடியாது. கிறிஸ்துவுக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. அதுக்கே நம்ம எவ்வளவோ கடமைப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேரு கிறிஸ்தவ என்கிற சீல் அத்தாச்சி ரெக்கார்டிக்கல் அவருடைய நாமம் தெரியாமல் எத்தனை பேர் பிராங்கா தெரியுறாங்க. நீ அதெல்லாம் நினைச்சு பார்த்தா தெரியும். உனக்கு அந்த கிருபையை அவருடைய கிருபையினாலே உனக்கு கொடுத்தார். உன்னுடைய நடக்கைகளை பார்த்து, பரிசுத்தத்தை பார்த்து உனக்கு தரல.
இதை நீ மனசுல வச்சுக்கொடணும். நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறதே இலவசம். இன்னும் நாம என்ன செய்யக்கூடாது? வரக்கூடிய கிருபையின் நாட்களை விருதுவாக கலைத்து கர்த்தர் கோபமூட்டி நம்மளே ஆகாது என்று ஆகிவிடக்கூடாது என்கிற எண்ணம், அந்த உணர்ச்சி நம்ம இருதயத்துக்குள்ளே இருந்தால் நம்ம ஆண்டவரை விட்டு தூர கிறிஸ்துவுக்குள் இருந்து நம்மை ஒருவராலும் பிரிக்க முடியாது. சொந்த தாய் தகப்பன் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனம், கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே சிறப்பட்டபடியே. அல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. 5வது வசனம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாக பட்டிருக்கிறபடியால் அவர். 6வது வசனம், அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர், இந்த வசனம் எங்கேயோ உள்ளது, நான் எனக்கு தந்ததை நான் சொல். ஆண்டவர் என்ன குறித்து சொன்னாருங்க? 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம், எனக்கு பிரியமாய் நீ சாட்சி இடுகிறாய். அந்த வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10, 11, 12 இருக்கும். நல்ல சாட்சி அறிக்கை செய்கிறவனுமாய் இருக்கிறாய். இதை களங்கம் இல்லாமல் கடைசி வரை உன்னுடைய உபதேசத்துல ஒன்றாக வைத்து செயல்படுன்னு பேசினார். கேட்கறதுக்கு எப்படியோ இருக்குங்க. இந்த நாராயண வடிவு, நாத்தம் பிடிச்ச நாராயண வடிவு எம்மாத்திரம் என்கிட்ட தேவன் சொன்னாருங்க. இப்ப இல்லை, நான் ரசிக்கப்பட்டு 6வது வருஷத்துல. அப்போ கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே சிறப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாக்கப்பட்டு இருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் சந்தோஷப்பட்டார். உனக்குள்ள நீ உன்னுடைய செய்கை எனக்கு பிரியமாய் இருக்குது, கடைசி வரை அதை அப்படியே ஒப்பவின்னு சொன்னார். நீ படித்து இன்னும் வசனம் நிறைய படினியா சொன்னார். நீ என்னை குறித்து கொடுத்திருக்கிற சாட்சியை கடைசி வரை களங்கம் இல்லாமல் பேசு என்று அந்த தீமோத்தேயு நிருபத்திலே தேவனாகிய கர்த்தர் என்னோடு பேசினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனம், மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்றெண்ணி உங்களோடு பேசக்கூடாமல் மாமிசத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இது சவுல் பேசுகிற வார்த்தை. சுவிசேஷர்களை கேட்கிறவர்களை குறித்து அவன் நிருபத்திலே எழுதுகிறான். நீங்கள் பலப்பட்டு இருப்பீர்கள், கிறிஸ்துவுக்குள் திடப்பட்டு இருப்பீர்கள் என்று நான் பார்த்தேன். ஆனால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று உங்களோடு பேசக்கூடாமல் மாமிசத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இது இன்னும் ஒரு சங்கடம். நீங்கள் பற்றி பரவி பாய வேண்டிய இடத்தை விட்டு நீங்களே குழந்தையா இருக்கிறீர்களாம். நிறைய பேர் அப்படித்தானே இருக்கும். இன்னும் அந்த ஆவிக்குரிய தன்மை, நல்ல காலேஜ், நல்ல நாலேஜ், எல்லாம் விவரம் புத்தியெல்லாம் ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் வேதத்தில் மட்டும்தான் இருக்காது. வேதத்தை பற்றி புரிகிற புரிவு ரொம்ப குழந்தை போல தான் இருக்கும், ஒன்றும் தெரியாத பப்பா போல. அப்போ என்னைக்கு தான் வளர்ச்சி அடைய முடியும்? எதில்? களங்கம் இல்லாத ஞானப்பாலில் வளரணும். ஞானப்பால் என்கிற இதான் ஞானப்பால், நமக்கு கொடுக்குற சிறு பிள்ளைக்கு கொடுக்குற ஞானப்பால். அதில் நம்ம இன்னும் வளர்ச்சி அடையல. இப்போ நிறைய பேர்கிட்ட கேளுங்க, படித்தவங்ககிட்ட கேளுங்க, படிப்பை பற்றி டிமால் செல்லை பற்றி 7 இசட் வரை புறக்கி வச்சுருவாங்க. வேதத்தை பற்றி ஒரு சத்தியத்தை கேட்டால் தெரியவே தெரியாது. சவுல் அதான் சொல்கிறான், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளைப் போல இருந்து பேச வேண்டியதாயிட்டு. எப்போ நீங்கள் மெச்சூரிட்டி ஆவீங்க? ஆசீர்வாதம் அங்கே விளையல் ஏன்?